நாடாளுமன்றத்தில் 3 மசோதாக்களும் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்களுக்கு சில கேள்வி. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி கல்வியில், வேலை வாய்ப்பில், பிற வளர்ச்சி குறியீடுகளில் எல்லாத்துலேயும் முன்னேறிய தென் மாநிலங்களுக்கு ஏன் ஒன்றிய அரசாங்கம் தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லி துடிக்குது? நாடாளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்களுடைய எண்ணிக்கைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நிலப்பிரபுத்துவ முறைக்கும் மும்பையில் இருக்கிற கார்ப்பரேட்டுகளுக்கும் இதற்கெல்லாம் என்ன தொடர்பு? அது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். 3/2 பங்கு பெரும்பான்மை அப்படிங்கிறது ஆளும் பாஜக அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தில் கிடையாது. அப்படி இருக்கிற போது ஏன் இதை அவசரமாக இவ்வளோ துணிச்சலாக அவங்க கொண்டு வந்தாங்க? இந்த 3 கேள்விக்கும் உங்களுக்கு பதில் தெரியுமா? தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்ல போகிற விஷயத்தோட ஒப்பிட்டு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வெறும் தேர்தல் தந்திரங்கள் மட்டும் இல்லைங்க. உற்பத்தி முறையும் அதிகார வர்க்கமும் கைகோர்த்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பார்ந்த சதி, ஸ்ட்ரக்சரல் கான்ஸ்பிரசி. இதைத்தான் மார்க்சிய கண்ணோட்டத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கடைசி வரை பாருங்கள். இதில் நம்ம சொல்ல போகிற உண்மைகள் ஒருவேளை அதிர்ச்சி அடைய வைக்கலாம். இது சொல்லி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்களுடைய கருத்து அது என்ன மாதிரி இருந்தாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்திய நாடாளுமன்ற வரலாறு அதில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றிய அரசு கொண்டு வந்த 3 முதன்மையான சட்ட முன்முறைவுகள் அது பெரும்பான்மை பலம் இல்லாதனால தோற்கடிக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை அது நடைமுறைக்கு வந்திருந்தது அப்படின்னா நேரடியாக பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிற விதத்தில் உங்களை மாதிரியே எனக்கும் அதில் மகிழ்ச்சி தான். இப்போ தோற்கடிக்கப்பட்ட அந்த 3 முன்வரைவுகள் என்ன அப்படின்னா, 1 மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு, 2 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய மறு வரையறை, 3வது யூனியன் பிரதேசத்தினுடைய சட்டத்தில். இந்த 3ஐயும் ஏன் ஒரு பாக்கெட் மாதிரி தனித்தனியாக இல்லாமல் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இல்லை, மகளிருக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 2023லேயே நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோட சட்டமாகவும் ஆயிடுச்சு. ஏற்கனவே சட்டமாக்கப்பட்ட அந்த விஷயத்தை ஏன் இப்போ திரும்பவும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது எல்லாரும் எதுக்குவாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போது அதுக்கு மேலே ஒரு இனிப்பு தடவுற மாதிரியான ஒரு வேலையை தான் இந்த மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத மேற்பூச்சாக கொண்டு வந்துருக்காங்க. இந்த மசோதாக்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இந்த மாதிரியான மசோதாக்களை கொண்டு வர வேண்டிய ஆளும் வர்க்கத்தினுடைய தேவை, அவங்களுடைய நோக்கம் அது தோற்கடிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அது சொல்லப்பட்ட வெறும் வாசகம்தான். ஆனால் தென்னகத்தினுடைய அதிகாரத்தை பறிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அசல் சாசனம். முதல்ல இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்குது. இந்த நாடாளுமன்ற ஜனநாயக முறையில் பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மரபு இருக்குது. சட்ட அடிப்படையில் 2/3 பங்கு பெரும்பான்மை வேணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இந்த மாதிரி முக்கியமான சட்ட திருத்தத்தை முன்வைக்கும் போது கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளையும், முக்கியமான கட்சிகள்லாம் அழைச்சி இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர இருக்கிறோம், அது பற்றி உங்களுடைய பார்வை கருத்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கேட்டு அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் அதை முன் வச்சு அதன் மீது பல நாட்கள் விவாதம் நடத்தி அப்போ அந்த விவாதத்தில் அந்த விவாதத்தில் முன் வர்ற பல கருத்துகள், அந்த கருத்துக்கள் எல்லாம் உள்ளடக்கி தேவைப்பட்ட மேலும் திருத்தம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அதை முழுமைப்படுத்துவாங்க. அந்த முழுமைப்படுத்தினதுக்கு பிறகு அதை ஓட்டெடுப்புக்கு விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குது. ஆனால் இப்போது அந்த மாதிரியான எந்த ஆலோசனையும் இல்லாமல், இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இது மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கிறது மாதிரியான ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால மாநிலங்கள்கிட்டையும் இது குறித்தான கருத்தை அவங்க கேட்டிருக்கணும். அப்படி எதுவுமே இல்லாமல்
திடீர்னு அறிவிச்சாங்க 3 சட்ட திருத்தத்தையும் 3 நாள் அவகாசத்தில் நம்ம நிறைவேற்றியே தீரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவசர நோக்கத்தில் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்முடைய அரசியல் சாசனம் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய மறுவரையறையை விடுத்து அது என்ன சொல்லுது அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒருக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறோம். அப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடித்ததுக்கு பிறகு அந்த கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்யணும் அப்படிங்கிறது தான் அரசியல் சாசனத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் இது 71 இது வரைக்கும் நடைமுறைப்படுத்துறதே இல்லை. ஏன் நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா அது ஒரு சிக்கல். 52 முதல் தேர்தல் நடந்தது. அதுக்கப்புறம் 61, 71லலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. அப்போ இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள்லாம் மறுவரையறை செய்து மாற்றப்பட்டது. ஏற்கனவே 42 தொகுதிகளாக இருந்த தமிழ்நாட்டில் இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் 3 தொகுதிகள் குறைக்கப்பட்டு 39 இப்போ இருக்குது. ஆனால் 71க்கு பிறகு இது மாற்றப்படவே இல்லை. ஏன் அப்படின்னா தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகளும் கட்சிகளும் இதை கடுமையாக எதிர்த்தாங்க. ஏன் அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒன்றிய அரசினுடைய ஒரு திட்டம். அதை சிறப்பாக நடைமுறைப்படுத்தின மாநிலங்கள் தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு. இப்படி ஒன்றிய அரசினுடைய திட்டத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்தி அதில் சரியான நல்ல ரிசல்ட் காட்டின மாநிலங்களுக்கு இந்த மாதிரி தொகுதி குறைப்பு அப்படிங்கிறது தண்டனையா அப்படிங்கிற கேள்வி மிக பலமாக எழுந்தது. அந்த அடிப்படையில் தென் மாநிலங்கள் தொகுதி மறுவரையறையை கடுமையாக எதிர்த்தாங்க. அப்போ இதில் இருக்கிற சரியான தன்மையை நியாயத்தை உணர்ந்து தான் 71 தேர்தலுக்கு அப்புறம் இதை 25-25 2 காலகட்டமாக தள்ளி வச்சு இன்னைக்கு 50 வருஷம் கடந்ததுக்கு பிறகும் 71 அடிப்படையிலேயே இன்னைய வரைக்கும் அந்த தொகுதிகள் மாற்றப்படாமல் இருக்குது. அப்போ 2வது தடவை நீட்டிக்கப்பட்ட அந்த காலப்பகுதிங்கிறது 2026 முடிவடையுது. அப்போ மீண்டும் அதை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் என்ன காரணத்துக்காக இந்த 50 வருஷமாக அதை தள்ளி வச்சாங்களோ அந்த காரணத்துக்கு சரியான பதிலோ இல்லை தீர்வோ கண்டுபிடிக்கப்பட்டுதா அப்படின்னா இன்னும் கண்டுபிடிக்கப்படாது. அங்கே என்ன சிக்கல் அப்படின்னா மக்கள் தொகைக்கு அது ஏற்ப தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னா ஒன்றிய அரசுடைய திட்டத்தால் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தின மாநிலங்களுக்கு இது தண்டனையா அப்படிங்கிறது முதன்மையான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா இதுவரை கண்டுபிடிக்கப்படலை. அப்போ எந்த பதிலுமே எந்த தீர்வுமே கண்டுபிடிக்கப்படாத நிலையில் இதை மீண்டும் கொண்டு வர வேண்டிய தேவை என்ன? இதனங்க சரியான கேள்வி. ஏற்கனவே 50 வருஷமாக முதல்ல ஒரு 25 வருஷம் அப்புறம் ஒரு 25 வருஷம்னு சொல்லி 2 தடவை 50 வருஷமாக தள்ளி வச்சிருக்கிறாங்க. அப்போ தள்ளி வச்சதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. இது ஒரு நியாயமான காரணம், இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறதுனால தான் அதை தள்ளி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சு அந்த தீர்வின் அடிப்படையில் அதை நீங்கள் அமல்படுத்துறதுக்கு கொண்டு வரணும். அப்படி இல்லாமல் எந்த தீர்வுமே கண்டுபிடிக்காமல் நாங்கள் மீண்டும் அதை மறுவரையறை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி? இது ஒரு கேள்வி. இப்போ இதுக்கு இப்போ பாஜக என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா தென் மாநிலங்கள்லாம் 8 to 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இதுவே ஊபி மாதிரியான வட மாநிலங்களில் 20 லட்சத்துக்கு அதிகமாக 25 லட்சம் வரைக்கும் கூட ஒரு தொகுதிகளை இருக்கிறாங்க. இது நியாயம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்வைக்கு இது நியாயமான கேள்வி மாதிரி தோணும். ஆனால் இந்த நியாய உணர்ச்சியிலிருந்து தான் இந்த திட்டத்தை அவங்க கொண்டு வர்றாங்களா அப்படின்னா அது அப்படி இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ தென் மாநிலங்கள் இருக்குது, குறிப்பாக தமிழ்நாடு இருக்குது. நாங்கள் கொண்டு வர்ற கல்வி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும். அப்படி ஏற்றுக்கிடலை அப்படின்னா உங்களுக்கு கல்விக்கான நிதியை விடுவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ணுறாங்க. அப்போ இங்கே உள்ள கல்வியினுடைய நிலைமை என்ன ஆகுறது அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அதே மாதிரி பேரிடர் நிவாரண நிதி அதை முறையாக கொடுக்க மறுக்கிறாங்க. வரி வருவாயில் இருக்கிற பகிர்வு சதவீதம் அதில் நிறைய சிக்கல் இருக்குது. அதை தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. சுலபமாக சொல்லணும்னா நாங்கள் ₹1 கொடுத்தா 29 பைசா தான் எங்களுக்கு திரும்ப கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்தாக்கங்கள்லாம் முன் வச்சு தெளிவுபடுத்திகிட்டு இருக்கிறாங்க. இதை சரி செய்கிறதுக்கு ஒன்றிய அரசு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்குதா அப்படின்னா எதுவுமே நடக்கலை. ஆனால் இது எப்படிலாம் ஒரு சிக்கல்லாம் இருக்கும்போது, நியாயமான கேள்விகள் இருக்கும்போது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பதிலளிக்க விரும்பாத ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கில் வச்சுக்கிட்டு இது நியாயம் இல்லைங்களே அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கிட முடியும்?
ஆனால் இந்த தொகுதிகள் வரையறை பண்ணுற இந்த விஷயத்தை இப்போ பாஜக கையில் எடுத்து கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நமக்கு நல்லாவே தெரியும், ஒன்றியத்தில் பாஜக வந்த 2014க்கு பிறகு ஒரே திட்டங்கள் அப்படிங்கிற பேரில் நிறைய திட்டங்களை அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே வரி, ஒரே நாடு ஒரே ரேஷன் கடை, ஒரே நாடு ஒரே தேர்தல், இப்படி வரிசையாக திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னா, பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் அவங்க மாநில இடையூறு இல்லாமல் இந்தியா முழுக்கும் எங்களுடைய சந்தையை விரிவாக்கம் பண்ணுறதுக்கும் மூல வளங்களை எடுத்துக்கிறதுக்கும் எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மாநிலங்களுடைய இறையாண்மை அதை ஒரு எல்லைக்குள்ளே சுருக்கி வச்சுக்கிட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இருந்து தான் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டு. இதை பற்றி ஒரு தெளிவான புரிதலுக்கு நம்ம வந்தாகணும். தென் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வட மாநிலங்களை விட ஒப்பீட்டளவில் உற்பத்தி முறையில் முன்னேறிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லலாம். முதலாளித்துவ வளர்ச்சி அதை பகிர்ந்தெடுத்து எல்லாருக்கும் கிடைக்க செஞ்சிருக்கிறது, அதன் மூலம் கண்ட உள்கட்டமைப்பு, இதையெல்லாம் மேம்படுத்தி எல்லா வளர்ச்சி குடிகள்லையும் வட மாநிலங்களை விட ஒப்பீட்டளவில் தென் மாநிலங்கள் முன்னணியில் இருக்குது. ஆனால் வட மாநிலங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இன்னும் அங்கே நிலப்பிரபுத்துவம் முழுமையாக வீழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு இன்னும் கிராமப்புற அளவில் விவசாய பொருளாதாரத்தை நம்பித்தான் பெரும்பான்மை மக்கள் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்றையெல்லாம் அப்படி புரிஞ்சுக்கலாம், தென் மாநிலங்கள் உற்பத்தி முறை அப்படிங்கிற அடிப்படையில் முதலாளித்துவ வளர்ச்சியில் மேலோங்கி இருக்குது, வட மாநிலங்கள் இன்னும் பின்தங்கி நிலப்பிரபுத்துவ முறை இன்னும் வீழ்ந்துடாமல் அதில் நீடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு நேர் முரணா தென் மாநிலங்கள்லேருந்து இந்திய அளவில் பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் யாரும் உருவாக்கி வரவே இல்லைங்க. அதுக்கு பதிலாக அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் வட மாநிலங்கள்லேருந்து பெரிய பெரிய முதலாளிகள் உருவாகி வந்திருக்கிறாங்க. நீங்கள் அன்றைய காலகட்டத்தில் டாடா பிர்லா தொடங்கி இன்னைக்கு அம்பானி அதானி வரைக்கும் எல்லாருமே வட மாநிலங்கள்லேருந்து தான் வந்திருக்கிறாங்க, தென் மாநிலங்கள்லேருந்து வரல. அப்போ இது என்ன முரண்பாடு? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ ஒரு பெரு முதலாளி பெரிய அளவில் வளர்ந்து வரணும் அப்படின்னா அதுக்கு 2 விஷயங்கள் முக்கிய காரணம். ஒன்று, வணிக மூலதனம் அது பெரிய அளவில் குவிஞ்சு கிடக்கணும். 2வது, அதிகார மையத்தோட நேரடியான தொடர்புல இருக்கணும். இந்த 2மே வட மாநிலங்களுக்கு தான் வாய்ப்பில் இருக்குது. ஏன்னா தென் மாநிலங்களில் இந்த முதலாளித்துவ வளர்ச்சி அப்படிங்கிறது பரவலாக்கப்பட்டு தனி சமூகத்திட்ட இல்லை தனி ஒருவர்கிட்ட குவியாமல் இங்கே உள்ள நிலைமைகள் இருக்குது. ஆனால் வட மாநிலங்களை பொறுத்தவரையில் ஜாதிய பிடியிலிருந்து முழுமையாக விலகாமல் சில குறிப்பிட்ட சமூகங்களில் மட்டும் இந்த வணிக மூலதனம் அப்படிங்கிறது சுற்றி சுற்றி சுழண்டுக்கிட்டே இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் டெல்லியிலிருந்து செய்யப்படுற இந்தியா முழுமைக்குமான அதிகாரத்தோட மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கிறது வட மாநிலங்களில் இருக்கிற அந்த மூலதன வாய்ப்புள்ள சில குறிப்பிட்ட சக்திகள் தான். அப்போ இந்த 2 அனுகூலமான சூழ்நிலையிலிருந்து தான் இந்தியா முழுமைக்குமான பெருமுதலாளிகள் வட மாநிலங்களிலிருந்து தோன்றியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒப்பீட்டளவில் தென் மாநிலங்களை விட வட மாநிலங்களில் நிலப்பிரபுத்துவ முறை இருக்கிறதுனால அங்கே உள்ள தொழிலாளர்கள்ட்ட மிக அதிகமான சுரண்டல் ரொம்ப எளிதாக அவங்களால நடைமுறைப்படுத்த முடியும். அப்போ இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் வட மாநிலங்கள் இன்னும் நிலப்பிரபுத்துவ முறையிலே இருந்தாலும் அதை தக்க வச்சிருந்தாலும் அதே இடத்துல இருந்து பெருமுதலாளிகள் உருவாகி வந்திருக்கிறாங்க. அப்படி உருவாகி வந்த பெருமுதலாளிகள் அவங்களுக்கு தேவையான கட்சிகளை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ தென்னிந்தியாவிலிருந்து ஏன் பெரிய அளவில் ஒரு தேசிய கட்சி உருவாகி வரல அப்படின்னா அதுக்கும் காரணம் இதுதான். எந்த ஒரு அரசியல் கட்சி உருவாகிறதா இருந்தாலும் அது முதலாளித்துவ ஆதரவோடு முதலாளித்துவ பின்புலத்தோடு தான் வளர முடியுமே தவிர முதலாளித்துவ ஆதரவோ முதலாளித்துவ பின்புலமோ இல்லை அப்படின்னா ஒரு கட்சியால் வளரவோ நீடிக்கவோ முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் இருந்து தான் தென் மாநிலங்கள்லேருந்து பெரிய அளவில் இந்திய அளவில் தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்லி எதுவும் வர முடியாது. அப்போ இந்த இடத்துல ஒரு இடைவெளி விடுதுங்களா இல்லைனா? அப்போ தென் மாநிலங்கள் மாநில கட்சிகளுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது அவங்க அதை ஒடுக்க விரும்புகிறாங்க. ஏன்னா இந்தியா முழுமைக்குமான தங்களுடைய தேவை எந்த தங்கு தடையும் இல்லாமல் எளிதாக நடக்கணும் அப்படின்னா இதை நோக்கி கேள்வி எழுப்புகிற தென் மாநிலங்களில் உள்ள பிராந்திய கட்சிகளுடைய ஆதிக்கத்தை அவங்க தகர்க்கணும் அப்படிங்கிறது அவசியமாகும். அப்போ இந்த அடிப்படையில் இருந்து தான் இப்போ தென் மாநிலங்களிலிருந்து எழுகிற மாநில சுயாட்சி, மாநில இறையாண்மை, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் அப்படிங்கிற கேள்விகள்லாம்
அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு அது தடையாக இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் இருந்து தான் தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிட்டு வட மாநிலங்களில் அந்த தேர்தல் எண்ணிக்கையினுடைய வாய்ப்பை அவங்க அதிகரிச்சுக்கிட்டாங்க. அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு பெரிய அளவில் சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு 3/2 பெரும்பான்மை அப்படிங்கிற தேவை வந்தது அப்படின்னா அதை எளிதாக வட மாநிலங்களில் இருந்து மட்டுமே அவங்க பெற்றுக்கிட முடியும். ஏன்னா வட மாநிலங்களில் அந்த கார்ப்பரேட்டுகள் உருவாக்கி வச்சிருக்கிற தங்களுக்கான கட்சிகள் செல்வாக்கோடு இருக்கிற மாநிலமாக இருக்குது. அப்போ இந்த பின்னணி தான் நாம் புரிஞ்சுக்கிட வேண்டிய பின்னணி. இது இல்லாமல் வெறுமனே நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப முடியாது, 850 பேர் அதிகரிச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு எம்பிக்களுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட கிடைக்கிறது அரிதாகிரும், மாநிலங்களுடைய பங்களிப்பு குறைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்கிறது இதுக்கு அப்பாற்பட்ட விஷயம்தான். ஆனால் அதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்க முடியாது, அதுவும் உண்மைதான். ஆனால் பின்னணியில் இருக்கிறது இந்த விஷயம்தான். அப்போ இதை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான எதிர்வினையை செய்கிறது அப்படிங்கிறது தான் பொருத்தமானது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டும். என்ன அப்படின்னா உலக அளவில் இப்போ மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இன்றைய நிலையில் 900 கோடியாக உலக மக்கள் தொகை இருக்குது. இனி வருங்காலத்தில் இந்த மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே போகாது, அதுக்கு பதிலாக படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது அந்த துறை வல்லுநர்களுடைய கருத்து. அப்போ இனி வருங்காலத்தில் இதே அளவுக்கான மக்கள் தொகை இருக்காது, அது குறையும் அப்படிங்கிறது யதார்த்தம். அப்படிங்கிற அடிப்படையில் இன்னும் சில காலத்துக்கு இதை நம்ம தள்ளி போட்டு வெயிட் பண்ணலாமா கூடாதா? ஏற்கனவே 50 வருஷம் அப்படி தான் தள்ளி போட்டு வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இன்னும் ஒரு 25-50 வருஷத்துக்கு இதை தள்ளி போட்டோம் அப்படின்னா இந்த மக்கள் தொகை அதிகரிப்பு தென் மாநிலங்களில் 8 லட்சம் 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, வட மாநிலங்களில் 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற இந்த காரணம் அது அடிபட்டு போகும். அதனால் இதை இப்போ தள்ளி வச்சு இந்த சிக்கலை எழுப்பாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் சரியானது. இதை கொண்டு வந்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி முன் வச்சாங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் வேறு வேறு வழிகளில் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அது மேலும் மேலும் சிக்கலுக்கும் ஒன்றிய மாநில பிளவுக்கும் வழிவகுக்குமே தவிர வளர்ச்சிக்கு ஒருபோதும் உதவாது அப்படிங்கிறது தான் சொல்லொலியோட புரிதல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற சரிதானே? இதை நீங்களும் ஏற்றுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கூடுதலான கருத்துக்களோ மாற்று கருத்துக்களோ இருந்தது அப்படின்னா மறந்துடாமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம தொடர்ச்சியாக மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்க போகிறேன். மிக்க நன்றி.